பூவரசம் பேபிங்கிற படம் இப்போ May 30th ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சம்மர் அட்வென்ச்சருங்கிற ஒரு ஜானர். இந்த ஜானரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு புதுசாக இருக்கும். நம்ம ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன், ஸோ இப்படியே போயிட்டுருக்க நம்ம இதில் ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிறது தான் எங்களோட இந்த படத்தோட ஜானர். இந்த படம் 3 பசங்களை பற்றி, 3 சின்ன பசங்களை பற்றி. இட்ஸ் அபவுட் ஹவு தே லூஸ் தேர் இன்னசென்ஸ், பாய்ஹுட் பற்றி. மெயின் பிளாட் என்னென்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பிளாட்ஃபார்மில் போகும். அது இல்லாமல் சப்ளாட்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்னசென்ஸ் எப்படி பிரேக் ஆகுது, எந்த பீரியடில், அந்த பீரியடோட பதிவாக இருக்கும் இந்த படம். இந்த படம் அதான் ஒரு கிராமம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கண்ட்ரி சைடு அப்படின்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா கிராமம்னா நம்மளுக்கு வந்து மக்கள் சார்ந்து, மண் சார்ந்து, அவங்களோட ஸ்லாங்கு அப்படிலாம் நம்ம இது பண்ணல. இது இந்த கிராமம் வந்து ஒரு எந்த கண்ட்ரியில் வேணாலும் இந்த கிராமம் இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு நேச்சர் இருக்கிற பசங்க தான். ஒரு கிராமம்னு சொல்கிறதோட அவங்க வந்து ஒரு 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 மவுண்டன் சைடு, ஒரு ரிவர் சைடில் இருக்க ஒரு இயற்கையோடு ஒன்றி இருக்க 3 பசங்களோட கதை தான் இது. ஒரு ஸ்மால் டவுன் ஆக்சுவலாக. சரி, எதுக்கு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்போது சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு சம்மர் கேம்ப்பு அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு போட்டு திணிச்சிடுறாங்க. ப்ளஸ் பசங்களுமே வந்து இந்த ஐபிஎல், இந்த பிஎஸ்பி கேம்ஸ் அப்படின்னு ஃபுல்லாமே அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே ஒரு கேமுக்குள்ளே, ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டருக்குள்ளே லாக் ஆகிடுது. எனக்கு என்னென்னா, நான் பார்த்துருக்கேன் குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஊர்லலாம். அவங்க பாட்டுக்கு ஆத்தோரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய அவங்க பார்க்கக்கூடக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸ் நேரில் அவங்க பார்ப்பாங்க. மான்ஸ்டர்ஸ்லாம் அவங்க வந்து நேரில் பார்ப்பாங்க. ஸோ அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் இந்த குழந்தைங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த பூவரசம் பிபி, ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது பூவர் சிலையில் பிபி செஞ்செல்லாம் ஊதியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இங்கே நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது. அதே மாதிரி இந்த பசங்க வந்து பொன்வண்டுலாம் பிடிச்சு சந்தையில் விற்பாங்க. ஒரு டின் ஃபோனில் பேசுவாங்க, பேப்பர் கேமரா பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சைல்ட்ஹுட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். நீச்சல் அடிப்பாங்க, பிபி ஊதுவாங்க, காத்தாடி விடுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு சைல்ட்ஹுட்கான ஃபுல் பேண்ட்வித்தில் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால தான் அதை ரிலேட் பண்ணிக்கணும், அந்த டைட்டிலே வந்து அதை ரிலேட் பண்ணிக்கணுங்கிறது தான் பூவரசம் பிபின்னு வச்சு. டெக்னீஷியன்ஸ் மனோஜ் பரமஹம்சா தான் சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு. இஸ் த ப்ரொடியூசர். அவர் தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு சூஸ் பண்ணது. ஏன்னா நான் வேறு கதைகள், பவுண்டட் ஸ்கிரிப்ட்ஸ் வேறு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் பண்ணணுன்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு இந்த கதை வந்துட்டு எனக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பொறுமையாக அதை எடுக்கணும் அப்படின்னு நான் வச்சுருந்தது. ஆனால் மனோஜ் பரமஹம்சா இதே ஃபஸ்ட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு அவர் கேட்டு பண்ணது தான். ஸோ இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணதே வந்து மனோஜ் தான். ஸோ அவர் தான் ப்ரொடியூசர், அவர் சினிமாட்டோகிராஃபர். அருள்தேவ் வந்து மியூசிக் டைரக்டர். அவருக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன படம் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் அவரோட ஆர்ஆர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எப்படின்னா ஒரு ரொம்ப சீரியஸான மியூசிஷியன். அவர் ஒரு மோர் தென் 600-700 ஃபிலிம்ஸ் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அவர் ரொம்ப சீரியஸான மியூசிஷியனுங்கிறனால ஒரு ஷெல்குள்ளே இருந்துட்டார். அவர் வந்து போய் யார்கிட்டையும் சான்ஸ் கேட்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை அவருக்கு. ஸோ யார்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ணணும், தன்னை கொண்டு போய் விற்கணும் அப்படின்ட்டுலாம் அவர் ட்ரை பண்ணல. அப்படிங்கும்போது என்னோடய இது என்னென்னா, அவரை நான் தேடி கண்டுபிடிச்சேன். அவர் இருக்க டேலண்ட், அவர் ஃபாசில் மாதிரி அதை தேடி அவர் ட்ரெஷர் மாதிரி அவரை ஃபைன் பண்ணது தான் அருள்தேவ் சார். நாங்கள் மியூசிக்லாவும் நிறைய விஷயம் இதில் பண்ணியிருக்கோம். நிறைய பழங்குடியினர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தேடி ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி, ஒரு சீனுக்கு இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் லாக் பண்ணி, அதில் என்ன ஜாம் பண்ணலாம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஜாம் பண்ணலாம், எது ஃபியூஷன் பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் மியூசிக்கெலாம். ஏன்னா மனோஜ் ஷூட் பண்ணுறாருங்கும்போது விஷுவல் கண்டிப்பாக நல்லா வரும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சவுண்ட் இருக்கணும், அப்போ தான் அதுக்கு ஒரு வேல்யூவே இருக்கும் விஷுவலுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சவுண்ட் சைடு அருள்தேவ் சாரும் சரி, அழகிய கூத்தன்கிற ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே அது ஒரு ரொம்ப கமர்ஷியலாக தாம் தூம்லாம் இல்லாமல் அந்த மியூசிக்கு பிளெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸு ரொம்ப அழகாக நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ்க்கே போய் அவர் திருப்பி அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணார். ஸோ இது மெயின் டெக்னீஷியன்ஸ்னால் நாங்கள் தான். பூவரசம் பிபி அப்படின்ற ஒரு படத்தை நான் சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொடியூசர்னும் நீங்கள் ரெகுலராக ஒரு பெரிய காரில் வந்து எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து போச்சரில் சைன் வாங்குற மாதிரி ஒரு ப்ரொடியூசர்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன தாட்டில் ஆரம்பித்தது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது. அவங்க இந்த டைரக்டர் அலிதா ஷமீம் அப்படின்றவங்களோட 2 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ நோ ஹீஸ் வெரி டேலண்டட். அப்போது ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க, ஒரு பிளாட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஒரு பிளாட் சொல்லி ஒரு 2 இமேஜஸ் காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாட்டாக இருந்தது. ஸோ எனக்கு அதுக்கு அந்த டைமில் கரெக்டாக நண்பன் ஒரு ரிலீஸ் பண்ணுற டைம் அது. அப்போது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ஃபிலிம் கேமரா வாங்குறதுக்கோ ஒரு க்ரெயின்ஸ் வாங்குறதுக்கோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ வந்து இந்த டிஜிட்டல் ஏராவில் ஒரு ரெட் அப்படின்ற ஒரு ரெவல்யூஷன், ஒரு கெஸ்லர் க்ரெயின், கிளைட் கேம் அப்படின்னு சில கம்பெனிஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்காகவே ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வந்து அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு ஆன்லைன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, இந்த எக்யூப்மெண்ட்டில் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி இந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணோம், சரி ஓகே லெட் அஸ் டேக் எ சான்ஸ் சொல்லிட்டு வில் ஸ்டார்ட் டூயிங் திஸ் ஃபிலிம் அப்படின்னு வி வெண்ட் ஆடிட்டிங் த பீப்புள் லைக் ஒரு இந்த ஒரு லோக்கல் கேபிள் சேனல்ஸ் பேசிக்கலி நாங்கள் இந்த பெரிய இந்த நேஷ்னல் லெவல் ரீஜனல் லெவல் போகாமல் இந்த லோக்கல் கேபிள் சேனல்ஸில் சின்ன சின்ன ஸ்க்ரோல்லாம் கொடுத்து கிட்ஸ் வேணும், ரீஜனல் கிட்ஸ் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணால் வி ஹேட் லாட் ஆஃப் என்ட்ரிஸ். ஸோ அவங்கள வச்சு ஒருத்தங்களாம் செலக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு க்ளோஸாக ஒரு 3 பேரை எங்களால் ஸ்கவுட் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லொக்கேஷன் ட்ராவல் பண்ணி ஒரு சீனாக பில்ட் பண்ணி ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த அப்புறம் வி ஸ்டார்டட். பட் இது இட் டுக் லாட் ஆஃப் டைம். இன் பிட்வீன் நான் ஒரு தெலுங்கு படம்லாம் கூட ஒரு ஷூட் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஷூட் பண்ணிச்சுட்டு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் ஒரு தெலுங்கு படம் முடிச்சுட்டு அங்கே தான் வர ஃபண்டெல்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ இதை வந்து இன்றைக்கி ஒரு நீங்கள் ஒரு என்னதான் நான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். பட் நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்லேஜ், ஒரு டவுன் அப்படின்ற ஒரு ரீஜனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட். இந்த ஒரு 3 பசங்க அவங்களோட சம்மர் அட்வென்ச்சர், சம்மரில் வந்து என்ன பண்ணாங்க. படம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஸ்கூல், அதாவது எக்ஸாமோட கடைசி நாளில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் முடியும் போது ஃபஸ்ட் டே ரீஓப்பன் ஸ்கூல் போயிடுவாங்க. இந்த 2 months, இந்த 1.5 months இவங்க என்ன பண்ணாங்க, ஜென்ரலாக என்ன பண்ணியிருப்பாங்க, விளையாடிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க, ரிலேஷன் வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஏதோ ஒரு வெக்கேஷன் போயிருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு டே டு டே லைஃப். ஒரு சம்மரில் இன்றைக்கி இருக்கிற ஒரு காமன் ஒரு 11th 11 12 வயசு இருக்கிற கிட்டுக்கான ஒரு இதை ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணோம். இவங்க வந்து ஒரு இன்சிடெண்ட்டை பார்ப்பாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தோன்னே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத இந்த கதையோட பிளாட்டே. அது வந்து பல் செட்டிங்காக இருக்கும். இது வந்து இது வரைக்கும் நீங்கள் நான் ஒரு 15 ஃபிலிம்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஒரு 5-6 படம் சினிமாட்டோகிராஃபர் ஆகிட்டேன். நிறைய வேர்ல்டு சினிமா பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், நிறைய படங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி எங்கேயுமே எந்த நாவலையுமே எங்கேயுமே இல்லாத ஒரு சீன்ஸ், ஒரு கதை அமைப்பு தான் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுதான் கேரண்டி. ஏன் இந்த படம் நீங்கள் பார்க்க வரணுன்ற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ ரெகுலராக நீங்கள் ஒரு காமெடி படம், ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், இப்படி ஒரு 4 ஜானர்லேயே ஒரு தமிழ் சினிமாவோ ஒரு இந்தியன் ஒரு கல்ச்சரில் இருக்கிற சினிமாவோ வந்து லாக் ஆகி எனக்கோ ஒரு நாள் திடீர்னு ஒரு புது வேறு ஒரு ஜானரில் ஒரு இங்கே படம் எடுப்பாங்க. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 ஜானரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மீறி ஒரு அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு ஜானர் வித் கிட்ஸ் அப்படின்ற ஒரு புதுசான ஒரு இட்ஸ் நாட் புதுசு, நம்மளுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், லைக் வேர்ல்டு வைடு இருக்கிற ஒரு ஃபினாமினன் தான் அது. ஸோ அந்த லாஜிக்கில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு லிமிட்டட் பட்ஜெட், லிமிட்டட் ரிலீஸ். ஓகே, தாம்னு ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸில் ஒரு 500 ஸ்க்ரீன் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் நாங்கள் இதை ட்ரை பண்ணல. ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கிற தியேட்டர்ஸ், ஒரு 80 to 100 தியேட்டர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே மட்டும் இதை ரிலீஸ் பண்ணி அங்கே இருக்கிற ரெஸ்பான்ஸை பார்த்து அங்கே இருக்கிற ஒரு மவுத் பப்ளிசிட்டினால இதை திருப்பி வேறு ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலான்றது தான் முயற்சி. நான் சினிமாட்டோகிராஃபராக சொல்லிக்கலாம் அந்த படத்தை தான். பட் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே டைரக்டராக எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ட் டைரக்ஷன் டீம் கொடுக்கல, ஒரு மேக்கப்பு, ஒரு காஸ்டியூம்ஸ், அது அப்படின்ற மாதிரி பெரிய டீம்லாம் நம்ம கொடுக்கல. ஸோ அவங்களே வந்து பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 days ஷூட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 months டைம் கொடுத்தேன். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவாங்க. 10 days என்ன ஷூட் பண்ணுறோமோ 2 months போய் அவங்க எல்லா லொக்கேஷன்ஸு எல்லா விஷயங்களும் அண்ட் அவங்களுக்கு நல்ல கலர் சென்ஸ் இருக்குது. ஸோ அந்த கலர் சென்ஸ் இருக்கிறனால எல்லாமே வந்து அவங்க தான் கலர் கரெக்ஷனும் பண்ணாங்க. இந்த படத்தோட ஃபைனல் கலர் கரெக்ஷனுமே அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துக்கிட்டு தான் பண்ணாங்க. ஸோ என்னோடய வேலை வந்து இதை எல்லாருமே இந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறது தான் நான் ஒரு மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டேன். மற்றபடி டைரக்டோரியல் ஈவன் சினிமாட்டோகிராஃபி வைஸே இதில் படத்தில் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க தான். எப்படி ஈரமில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இதே தான் எனக்கு கொஸ்டின் கேட்கும்போது அதான் சொன்னேன். ஈரம் படம் வந்து எப்படி அது சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த கிரெடிட் கோஸ் டு டைரக்டர். அது படமாக நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த கிரெடிட் என்கிட்ட கொடுங்க. ஏன்னா அது படமாக உருவாக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் மோர் தென் விஷுவல்ஸ். ஏன்னா அவங்க டேரக்டர் அதே தான் இந்த படத்துலேயும் எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஸோ விஷுவலாக நிறைய விஷயங்கள் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஏரியா ரீஜன்லேருந்து வந்தாங்க. தாராபுரம் தான் அவங்க சொந்த ஊர். ஸோ என்னவே நான் ரொம்ப சிட்டி பேஸ்டு. ஸோ எனக்கு எல்லாமே புதுசு புதுசாக இருந்துச்சு. அந்த ஒரு பொன்வண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இந்த படத்தில். அது பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது அவங்க தான் எனக்கு அந்த பொன்வண்டு பிடிச்சி அதை சந்தையில் விற்கிறதுன்ற ஒரு கான்செப்டே எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் எனக்கு அந்த ஊரோட நேட்டிவிட்டி கல்ச்சர்லாம் சொல்லி கொடுத்து
இது இப்படி தான் இருக்கும், இந்த இடத்துல தான் சந்தை வரும், மார்னிங் 9 மணிக்கு இங்கே பிஸியாக இருக்கும், இங்கே நம்ம ஷார்ட் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்து தெரிஞ்சு வளர்ந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு நான் வந்து எப்படி நீங்கள் நாளைக்கு படம் பார்க்க போகிறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு வியூ ஃபைண்டரில் உட்காந்து பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எடிட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்ஆர் போட்டு பார்த்தோம், இன்றைக்கி ஃபஸ்ட் காப்பி எடுத்து பார்த்தோம். ரியலி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓகே, இவ்வளோ ரெகுலராக நம்ம ஒரு காமெடி இப்படியே ஒரு ஜானரில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நடுவில் இப்படி நீங்கள் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நண்பனுக்கு அப்புறம் எனக்கு திருப்பி ஒரு ஈரமில் கிடச்ச ஒரு ஐ வந்து நண்பன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தர். ஒரு சங்கர் சார் இருந்தாங்க, ஒரு விஜய் சார், ஒரு ஹாரிஸ், இவங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபீல் தான் அதில் கிடச்சிது. சார் நம்ம ஈரம் பண்ணும்போது எல்லாமே நாங்கள் புதுசு, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு புதுசாக கற்றுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு விஜய்னா அவரோட இமேஜை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் அந்த படம் வேறு ஒரு ரீமேக், அது 3 Idiots ரீமேக்ன்ற போது எல்லாமே கொஞ்சம் எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, நம்ம அடுத்தது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடாது. ஸோ கமர்ஷியல் ஜானரில் போனால் தான் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறோம். ஸோ நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி ஆரம்பிச்சது தான். பட் இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி அந்த படம் நண்பன் முடிஞ்சோன்னே இந்த ஒரு 6 months to 8 months ஷூட்டிங் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஃபண்டு தேவைப்படுச்சு. ஸோ தென் ஐ டிசைடட், ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃபண்ட் அதிகமாக வேணும்னா எனக்கு அப்போ தெலுங்கு ஆஃபர் ஒன்று வந்தது, ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் தெலுங்கு ஃபிலிம். இப்போ கூட அந்த படம் தியேட்டர்ஸில் பெரிய ஹிட்டாகி ஓடிக்கிட்டு இருக்கு, ரேசு குர்ரம் அப்படின்னு ஒரு படம். ஸோ அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு ஃபண்ட்ஸை வந்து இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பண்ணணும். ஸோ இது பண்ணக்கூடாதுன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஆடியன்ஸை சேர்த்துட்டு பண்ணேன். ஜென்ரலாக எனக்கு வந்து இந்த கிளாஷ் விடுறது, ஓகேவா, ஒரு பேரலல் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுன்றதுலாம் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கி எனக்கு இந்த டைரக்டர்ஸ் மேலேயும் சில கோவம் இருக்கும், சில சினிமாட்டோகிராஃபர்ஸ் மேலேயும் கோவம் இருக்கும். ஒரு 3 months ஷூட் பண்ணுறாங்க, அந்த 4th month பார்த்தீங்கன்னா வேறு படத்துக்கு போயிடுறாங்க. அவங்க டேரக்டர்ஸுமே அதை பெருசாக வந்து அவங்க வரி பண்ணலாம். ஓகே நம்ம ஃப்ரெண்டு இருக்காரா, வாங்க இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு என்ன, ஒரு லைட் மேனுக்கும் ஒரு கேமராமேனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒரு டெய்லி எந்த லைட்மேன் மேலாம் வரலாம் ஷூட்டிங்க்கு, ஓகேவா, அவங்க யூனிட்டில் வருவாங்க, இன்றைக்கி போவாங்க. பட் ஒரு சினிமாட்டோகிராஃபியை வந்து நான் எப்பயுமே அப்படி பார்த்ததில்லை. ஒரு படம், ஒரு ஸ்கிரிப்ட்னா அதுக்கு ஒரு டோன், அதுக்கு ஒரு கண்டினியூட்டி, அதுக்கு ஒரு மூடுன்றது இருக்கணும். ஸோ இந்த கிளாஷ்லாம் அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்ன இப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் நம்மளே ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுத்தோன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அப்புறம் ஃபர்தராக கூட என் கூட யாராவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து சப்போஸ் எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா அன்றைக்கி அவங்க ஷூட்டிங் கேன்சல் பண்ணுற அளவுக்காவது அவங்க இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த தெலுங்கு படத்துலேயும் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நான் சொன்னேன். அந்த மாதிரி கிளாஷ்லாம் நான் விட மாட்டாங்க, உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் கூட இருப்பேன். ஜென்ரலாக ஷூட்டிங் முடிச்சோடனே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, நான் ரிலீஸ் வரைக்கும் கூட இருப்பேன். ஸோ அப்படி தான் எனக்கு படம் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்டடாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணணுன்றது ஐடியா. கமர்ஷியல் படங்கள் அடுத்து வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன், கமர்ஷியல் படங்களையுமே இதில் ஒரு சென்சிபிலிட்டி தேவைப்படுறதுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா, ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஊரில் வந்து இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் கமர்ஷியல்னு சொல்கிறோம். அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே, இந்த வருஷத்துக்கு வந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை கமர்ஷியல் படங்கள் இங்கே சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி மினிமம். ரொம்ப அந்த ஒரு லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கனாலே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அது மட்டும் தான் ஜானர். ஓகே, அங்கே இந்த பேரலல் சினிமா எதுவுமே கிடையாது. அங்கே வந்து தெலுங்கு சினிமாவில் அங்கே கமர்ஷியலாக ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு என்ன நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னா, சரி ஓகே, கமர்ஷியலாக அங்கே ஒர்க் ஆகுது, இங்கே கமர்ஷியலாக ஒர்க் ஆகும். ஆடியன்ஸ்க்கு வந்து தேர் நாட் ரெடி டு see the same thing again and again in different commercial films. So what I decided is, சரி ஓகே, ஸோ நம்மளுக்கு தெலுங்குல கமர்ஷியல்ஸ் ஒர்க் ஆகிறதுனால நம்ம தெலுங்குல கமர்ஷியல்ஸ் பண்ணலாம், இங்கே வந்து சென்சிபிள் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், லைக் பூரசம் பிபி, லைக் ஈரம். ஓகே, நியூ டிரெக்டர்ஸ், புதுசாக அப்ரோச் பண்ணுற புது கான்செப்ட்ஸு. அந்த எனக்கு இப்போ நாளைக்கு யாராவது இப்போ கதை சொல்லணும்னு எனக்கு வந்தால் கூட ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் ஒன்லி 1 point. நீங்கள் இந்த ரெகுலர் ஃபார்மேட்டில் இல்லையா, ஏதாவது ஒரு பேஸ் இருக்குது அவங்க கதையில். ஓகே, இப்போ ஈரமில் வந்து வாட்டர்ன்றது ஒரு பேஸாக அவங்க கொண்டு வந்து அதில் தான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர்ன்றது தான் பேஸாக கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா ஐ கான்ட்ரிபியூட் மோர் தென் சினிமாட்டோகிராஃபர். என்னால் என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் நான் இப்போ வந்து லேபுக்கெலாம் எனக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நான் என்னோடய வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு லேப் செட் பண்ணிட்டோம், ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டோட்டலாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி படங்கள் பண்ணணுன்றது தான் ஆசை. ஸோ கமர்ஷியலாக நிறைய பேர் இருக்காங்க பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு போட்டு பண்ணணுன்றது ஒரு பெரிய பாயிண்ட் கிடையாது. கமர்ஷியலுமே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் பிளாட்டு, ரொம்ப ஒரு இந்த ஜானர் சூப்பராக இருக்குது, நீ பண்ணால் நல்லாயிருக்கும்னு யாராவது நிஜமாக வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்கன்னா பண்ணலாம். ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ஸ், ரெகுலராக இப்போ இவ்வளோ பணம் போட்டோம், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்,
இவ்வளோ நாள் எடுத்து முடிக்கணும், இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வேணாம் அப்படின்றது தான் ஐடியா. இப்போ நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக இருந்துட்டு ப்ரொடியூசர் ஆகிருக்கீங்க. ப்ரொடியூசர் ஆகியில் நீங்கள் வந்துட்டு அது என்ன பண்ண மாதிரியான ஒரு கஷ்டங்கள் சில இது வந்து இல்லை, ஆக்சுவலி எனக்கு ப்ரொடியூசராக எந்த கஷ்டமும் வரல. ஏன்னா ப்ரொடியூசரும் நிறைய கண்ட்ரோல் இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் என்னது, அப்புறம் டீம் என் கண்ட்ரோலில் இருக்காங்க, ஓன் வெஹிக்கிள்ஸ், அப்படி இப்படி நாங்கள் ஷூட்டிங் டைம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டோம். ப்ரொடியூசராக நான் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு ஸ்டேஜ், அதாவது இந்த படத்தை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இந்த அவுட் ரைட்டாக யாருக்காவது கொடுக்கறதுக்கோ அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி அதே ஒரு ஃபேஸ் தான். அதாவது ஒரு ஆஸ் அ டேரக்டர் வந்து எப்படி ஒரு கதையை கொண்டு போகிறதுக்கு ஒரு கஷ்டப்படுவாங்களோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணி நான் ஒரு 3-4 months வெயிட் பண்ணேன். ஓகே, படத்தை வந்து டிசம்பரில் சென்சார் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு May 1 ரிலீஸ் பண்ணணுன்றது தான் என்னோட இதாக இருந்தது. ஒரு 4 months வெயிட் பண்ணி பார்த்தேன், இது யாராவது இது இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வருவாங்களோ. நாங்கள் ப்ரெஸ்ஸு கூட இப்போ தான் வரோம், இதுக்கு முன்னாடி கூட ப்ரெஸ்ஸில் கூட அனௌன்ஸ் பண்ணல இப்படி நாங்கள் படம் எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம். பட் எல்லாருமே படம் பார்த்தாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்க வந்து இதில் வந்து ஒரு பணம் அப்படின்னு பார்க்கும்போது யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்புறமா தான் டிசைட் பண்ணேன், சரி ஓகே இது வந்து நம்மளே ரிலீஸ் பண்ணலான்றது தான் இதோட. எப்படி நம்ம படம் நம்மளே சொந்தமாக எடுக்கணும்னு நினச்சோமோ நம்மளே ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், எனக்கு சில படங்கள் பிடிக்குது, சில படங்கள் பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கிற படங்களில் படம் வரலாம், பிடிக்காத படத்துலையும் பணம் வராமல் போகலாம். இது ஒரு வைஸ் வெர்ஸாக தான் இருக்குது. ஸோ யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க தான் காட், இவங்க தான் ஜட்ஜுன்னு சொல்லி இங்கே கிடையாது. ஒருத்தங்க யாராலுமே நீங்கள் எழுதி கொடுக்க முடியாது இந்த படம் எனக்கு சூப்பர் ஹிட் ஆகணும்னு எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ எந்த ஒரு ப்ரொடியூசராலையும் எனக்கு எழுதி கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் சரி இவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டும் என்னோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும்ன்ற டேலி பண்ணுறதை விட நாங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பென்சஸ்ன்றதுனால சரி ஓகே வில் ரிலீஸ் பண்ணலான்னு போகும்போது அகைன் ஐ நீட் டு தேங்க் திஸ் நியூ இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு. அதாவது தியேட்டர்ஸே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் சத்யம் சினிமாஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து இன்றைக்கி ஒரு இந்த தியேட்டர் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ தே ஆர் ஹெல்பிங் மீ அவுட் இன் ரிலீஸிங் திஸ் ஃபிலிம் இன் சம் 80 தியேட்டர்ஸ். ஓகே, திஸ் திங்க் மியூசிக், அப்புறம் நம்ம கியூப் வந்து அவங்க ஃபுல்லாக எங்கள் வீட்லேயே அந்த எக்யூப்மெண்ட் இருந்தாலும் எனக்கு அந்த டெஸ்டிங்க்கு அவங்களோட தியேட்டர்ஸ் கொடுத்து அவங்களோட ஆர்கனைசேஷனை கொடுத்து எனக்கு ஃபுல்லாக பேக் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த கியூப், திங்க் மியூசிக் அண்ட் சத்யம் சினிமாஸ், இந்த 3 கார்ப்பரேட்ஸ் ஆக்சுவலி அவங்க இந்த 3 கார்ப்பரேட்ஸ் வந்து இன்றைக்கி இந்த ஒரு படத்தை வந்து தே ரியலி வாண்டட் டு தே saw the film, தே ரியலி லைக்ட் இட். ஓகே, அவங்களால பணம் கொடுக்க முடியாட்டி கூட அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எனக்கு இன்றைக்கி கொடுத்து இந்த படத்தை ஒரு மெயின் ஸ்ட்ரீம், அதாவது நார்மல் படத்தோட ரிலீஸ் பண்ண எல்லாருமே கேட்டாங்க, கோச்சடையானோட ரிலீஸ் பண்ணுறீங்களே உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நான் வந்து காம்பீட் பண்ணுறதுக்காக இந்த படம் எடுக்கல. ஸோ எங்கள் படம் ஸ்க்ரீனில் வரணும், ஏன்னா நாங்கள் கேட்குறது ஒரு 80 to 100 ஸ்க்ரீன்ஸ் தான், அது இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த படத்தில் வந்து நான் வந்து மகுடீஸ்வரன் அப்படின்ற ஒரு ரோல் நடிச்சிருக்கேன். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் நடிச்சிட்டு இருந்த ரோல்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ரோல். அதுக்கு முன்னாடி நான் காமெடி கேரக்டர் அது மாதிரி தான் பண்ணுறது. இது கொஞ்சம் நெகட்டிவான ரோல். நெகட்டிவானா ரொம்ப ராவாக இல்லாமல் கொஞ்சம் காமிக்கான ஒரு நெகட்டிவ் ரோல் தான். எப்படின்னா அவங்க ஹலிதா ஷமீம் டைரக்டர், அப்புறம் வந்து மனோஜ் பரமஹம்சா சார் கேமராமேன். இவங்க இதுக்கு முன்னாடி வந்து குவார்ட்டர் கட்டிங்கில் வந்து ஹலிதா மேடம் ஒர்க் பண்ணாங்க. அதில் நான் ஒரு 2-3 சீன் நடித்தேன். ஸோ அந்த கான்டாக்டில் தான் இவங்க எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிசப்த நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் நடித்தேன். அதில் ஒரு மீனவனாக நடித்தேன். அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் கொண்டு போகிற இடத்துலலாம் எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது தேடிட்டு இருக்கும்போது இந்த ஏலே அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மெயின் லீட் ரோல் நான் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அது சில காரணங்களால் அந்த படம் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்போது இன்பிட்வீன் கேப்பில் தான் இந்த பூவரசம் பிபி ரெடி ஆச்சு. அப்போது இந்த ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அப்போது சொன்னாங்க. ஸ்கிரிப்டை கேட்டவுடனே எல்லாமே வந்து ஒரு 12-13 வயசில் இருக்கிற பசங்க மாதிரி இருக்குது. இதில் எனக்கு எப்படி நான் நல்லா போகிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதிலெலாம் நீங்கள் வரமாட்டீங்க, அதுக்கு ஆப்போனண்ட்டில் ஒரு 3 கேரக்டர் இருக்குது, அதுதான் அதில் தான் ஒரு ரோல் இந்த மகுடீஸ்வரன் ரோல் அது பண்ணால் அப்போது அது பண்ணேன். அது ஒரு டோட்டலாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கொஞ்சம் அந்த இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் அந்த ஸ்டைலில் எடுக்கப்பட்ட படம். நிறைய கட்டுப்பாடுகள் அதெல்லாம் இல்லாமல், நேரம் அதுக்கு அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாகவே ஷூட் பண்ணாங்க. நிறைய லொக்கேஷன்ஸ், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பசங்க வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ரிஹர்சல் பண்ணி நடித்ததுனால அவங்க ஈஸியாக நடிச்சிருவாங்க. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இடையில போய் ஷூட் போகிறதுலாம் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த சேசிங் சீன்லாம் பசங்க வந்து ஆக்ஷன் சொன்னோன்னா பிச்சு பிடிங்கி ஓடுவானுங்க. அவன் வந்து பின்னாடி திரட்டி ஓடுறது ரொம்ப இந்த உடம்பு வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி நிறைய டஃப்பான சீக்வன்ஸ்லாம் படத்தில் இருந்தது. அதை தாண்டி படத்துக்குள்ளே நிறையா இது மற்ற பசங்க நடித்த படங்கள்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது என்ன காரணமாக இருக்குன்னா,
இதில் வந்து நிறைய எப்படின்னா ஒரு அசாத்தியமான விஷயங்கள்லாம் இந்த பசங்க செய்வாங்க. அது எப்படின்னா சினிமாத்தனமாக இல்லாமல் நம்பகத்தன்மையாக இருக்கும் இந்த படத்தில். அதுதான் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. சினிமாட்டோகிராஃபி அதை பற்றி சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. மியூசிக் வந்து அருள் சார் வந்து நல்ல சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆர்ஆர் அதை விட இப்போ மிரட்டியிருக்காரு. படம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருந்தது. இது ஒரு சின்ன படம்னு யாருமே சொல்ல முடியாது அந்த மாதிரி. ஏன்னா அந்த நிறைய வெரைட்டியான ஒரு மேக்கிங். நான் வந்து எல்லாத்தையுமே நிறைய வேலைகளை ஷேர் பண்ணி தான் அந்த படத்தில் நடித்தேன். நடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய வேலைகள் செஞ்சேன். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த படம். இந்த பூவரசம் பிபி படத்தை நான் மியூசிக் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கு. எல்லாரும் அதாவது எல்லோரும் வந்து குழந்தைங்க படமோ அப்படின்ற மாதிரி ஒன்று நினைப்பாங்க. அது அப்படி இல்லை. படமே வந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய லெவலில் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் இந்த படம். இந்த படத்துக்காக ஒரு 5 பாடல்கள் நான் கம்போஸ் பண்ணியிருக்கோம். அதில் முதல் பாடலாக ஞாயிறு தினங்களில் அப்படின்ற சாங்கை வந்து அபய்ஜோத் புக்கர் பாடியிருக்காரு. அதனோட இன்னொரு வெர்ஷன் வந்து கார்த்திக் பாடியிருக்கிறாரு. அப்புறம் ஆங்க்ரி பேர்ட்னு ஒரு சாங்கு, அது வந்து ரஞ்சித் பாடியிருக்காரு. கூட ஆஜித் அண்டு கௌதம் பாடியிருக்காப்புல. அப்புறம் தேர்ட் சாங் என் உலகம் நீதானே நண்பா அப்படின்ற சாங்கை வந்து அதை வந்து கார்த்திக் பாடியிருக்கிறாரு. அப்புறம் கொக்கோ கொக்கோ கோழிகளாய் அப்படின்ற சாங்கு, அது ஆஜித், கௌதம், விக்னேஷ், ஐஸ்வர்யா, ஸ்வேதா, ரீகன், அந்த மாதிரி ஒரு 5-6 குழந்தைங்க பாடியிருக்காங்க. அப்புறம் எனக்கொன்றும் வான்வெளி தூரம் இல்லை, அந்த சாங் வந்து ஆஜித், ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் டைட்டில் வின்னர் அஜித் பாடியிருக்கார். அது போக ஒரு தீம் மியூசிக் ஒன்று இருக்குது. இந்த ஆடியோவை வந்து திங்க் மியூசிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல்கள் அனைத்தையுமே வந்து டைரக்டர் ஹலிதா ஷமீம் எழுதியிருக்காங்க. வரிகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் அந்த சினிமாத்தனம்லாம் இருக்காது. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப விரும்புகிறது ஃப்ரெஷ்னஸ். அதை வந்து அவங்க டைரக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில வரைமுறைகள் இருக்குது சினிமாக்குன்னு, அதெல்லாம் வந்து இல்லாமல் அதை விட்டு விலகி ஃப்ரெஷ்ஷாக வரிகள் எழுதியிருக்காங்க. எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறோமோ அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதை ஒரு கவிதை நயத்தோடு கொடுத்துருக்காங்க. எல்லா பாடல்களும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து May 30th வந்து எல்லா தியேட்டருக்கும் வருது. எல்லோரும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரோல், அதாவது ஒரு மெயின் லீட் ரோல் மாதிரி பண்ணியிருக்கேன். என் கூட 2 பேர் பண்ணியிருக்காங்க, கௌரவ் காலே, அப்புறம் வசந்த் அப்படின்னு ஒருத்தர். இப்போ தான் நான் 8th to 9th போகிறேன். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ஹலிதா ஷமீம் மேம் வந்து ஏன்னா வந்து அவங்க என்னை செலக்ட் பண்ணுற காரணம் என்னென்னு கேட்டால், அந்த ரோலுக்கும் எனக்கும் நிறைய விஷயம் ஒத்து போகுது, சூட் ஆகுது. ஏன்னா அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ரோல் மாதிரி. அது பேர் ஆண்டனா. கூட ஒரு ரோல் வந்து கௌரவம் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் கூட நடித்த வசந்தண்ணா வந்து ஒரு ஹியூமர், அந்த ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி, காமிக் கேரக்டர் மாதிரி. அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் சார் வந்து மனோஜ் பரமஹம்சா சார். அவர் தான் வந்து இந்த படத்துக்கு இனிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் கௌரவ் காலே, அதாவது என் கூட நடித்த அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த வேணு கண்ணாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கிறோட அப்பாவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்துக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரிவ்யூ ஷோ பார்த்தா நாங்கள் தான் இப்படி நடித்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த இதில் நான் ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன். என் கேரக்டர் பேர் வேணு கண்ணா. இது வந்து ஒரு மெயின் கேரக்டர் தான். இந்த ரோல் வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். இந்த ரோலுக்கு வந்து என்னென்னா 3 இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ். அதில் ஒன்று வேணு கண்ணா, ஒன்று வந்து இன்டெலிஜென்ட், இன்னொன்று வந்து ஹியூமர் ரோலு, அடுத்து என்னோடது வந்து கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும்.
இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோன்னா ஏதாச்சும் வச்சு தப்பிக்கணும், அங்கே இருக்கிற ஏதாச்சும் வச்சு நம்ம தப்பிக்கணும். அது மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். இது மாதிரி எங்கள் டைரக்டர் பேர் ஹலிதா ஷமீம். இவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் நடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம அவ்வளோதான், ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் டெஸ்ட் ஷூட் போனோம். அப்போ வந்து மேம் வந்து டைலாக்லாம் சொல்லி அதுக்கு எக்ஸ்ப்ரெஷனோட சொல்லி காமிச்சாங்க. அப்புறம் தான் நாங்கள் பண்ணி அது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு பார்த்தோம்.